ஒரு காட்டில் பலசாலியான சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லா மிருகங்களும் பயங்கரமாக பயப்படுவாங்க. அதை இங்கே பார்த்தா அவங்க ஓடி போய் மறைஞ்சுப்பாங்க. அது ரொம்ப பலசாலியாக இருந்தது. ஆனால் அது எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சிங்கம் தனக்குத்தானே கவலையோடு பேசிக்கிச்சு, நமக்கு இவ்வளோ பலமான நகங்கள் இருக்குது, இரும்பு மாதிரி பற்கள் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு என்ன யூஸு, நம்ம எப்போதும் ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு. அப்போ அது நினச்சிக்கிட்டு இருந்துச்சு, இந்த காட்டு சேவல் கூவுற சத்தம் கேட்டு நம்மளுக்கு பயமாயிடுது. கேவலம் அது ரொம்ப சின்னது, ஒரு டைம் தான் கூவுது காலையில், ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமாயிருது, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலையோடு அது படுத்துக்கிட்டு யோசித்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பக்கமாக ஒரு பெரிய யானை ஒன்று வந்துச்சு. அது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அது பயங்கர கவலையோட தன்னோட காதுங்களை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. அது முகம் ரொம்ப கவலையாக இருந்ததை பார்த்து இந்த சிங்கம் எதுக்கு இது இப்படி கவலையாக இருக்குது, நம்ம கேட்கலாமா அப்படின்னு நினச்சிச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அது மிதிச்சிருச்சுன்னா நம்மள என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அது கேட்காம இருந்துச்சு. அப்படி எப்படியோ கேட்டுருவோன்ட்டு, ஏன் யானை என்ன, உங்களை பார்த்தா இந்த காடே நடுநடுங்குது, நீங்கள் ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னு. அது கவலையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேனியை பார்த்தியா, என் காதுக்கிட்ட அது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அது என் காதுக்குள்ளே போய் ஒரு வேளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், என் உயிர் போயிடும் அதோட. அதனால தான் என் காதை நான் முன்னாடியும் பின்னாடியும் கவலையோடு ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஓ, அதுதான் விஷயமா, அதனால தான் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, இது கூட ஒரு பெரிய கவலையான விஷயந்தான் அப்படின்னு நினச்சிச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த யானை அங்கேருந்து போயிடுச்சு. அப்போ தான் அந்த சிங்கம் யோசித்துச்சு, உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வகையான கவலைகள் இருக்க தான் செய்யும் போல். கவலை இல்லாத மனுஷங்க அல்லது விலங்குங்க யாருமே இருக்க முடியாது போல். என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும். தேவையில்லாத கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை முழுசாக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. அன்னையிலேருந்து அந்த சிங்கம் கவலையை மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கிச்சு.